ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி. தீபன்ஆஸ்ட்ரோ.com ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலனா பொது பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத, மார்ச் மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது பார்த்தோம்னாக்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிடிவாத குணங்கள் கொஞ்சம் அதிகமாக கொண்ட ராசி பார்த்தோம்னா விருச்சிக ராசி. இன்னொன்று, விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, பேச்சிலே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் பேச்சில் டக்கு டக்குன்னு கட் பண்ணி பேசக்கூடிய ஒரு சிந்தனை உடையவங்க. ஆமாம், நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தைகளை சொல்லி சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு பார்த்தீங்க அந்த அமைப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும். அந்த அமைப்பு கொண்டவங்க தான் நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மார்ச் மாத பலன்கள் பார்ப்போம். மார்ச் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நிகழ்வு வருது. ஆமாம், ஒரு ஆன்மீக நிகழ்வு, ஒரு சிறப்பான நிகழ்வு வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இதில் நிறையவே இருக்குது. போக போக நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முயற்சியை அதிகப்படுத்தணும். அதே போல் இன்னொரு விஷயம், பெண்கள் தொடர்புகளை கட் பண்ணணும். இல்லைன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற பிரச்சனையும் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிலத்தில் முதலீடு பண்ணணும்னு போனீங்க அப்படின்னா நிலத்தகராறுகள் மூலமாகவும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனைவி கூட வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும், இல்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும். அப்படி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும். 12ஆம் அதிபதி, அதாவது பார்த்தோம் அப்படின்னா ராசி அதிபதியோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறதுனால விரைய செலவுகள் அதிகமாகும். இதெல்லாம் தவிர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபடணும். சஷ்டி திதியில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். அதே போல் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாட்டை அதிகப்படுத்தணும். அப்படி செய்கிறதுனால இந்த விஷயங்களை, இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறு சிறு சங்கடங்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும். 4ஆம் இடத்து சனி பகவான், அதே போல் 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சார்ந்து பயணத்தால் உங்களுக்கு வருமானம் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தொழில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நடமாடும் தொழில் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலையற்ற தொழில்கள் செய்கிறதுனால அப்படின்னா என்னென்னா, சீசன் தொழில்னு செய்யக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அதே போல் தாய் வழி உறவுகள்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாய் குணத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமும் இருக்குது. அதே போல் அரசாங்க முதலீடுகள், அரசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முதலீடுகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் 11ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு பணம் அப்படிங்கிறது, சேமிப்பு பணத்தை எடுத்து வீட்டு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட
தந்தையார் உறவுகள்லையும் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. 5ஆம் அதிபதி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய சிக்கல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து போகும். அதுக்கு குலதெய்வ வழிபாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரும் கடன் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. கடன்கள் சிறுக சிறுக அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் செலவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் படிப்படியாக குறைக்கிறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார். அடிமை தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட நட்பு கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த நட்பு கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி உண்டு. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால உங்களோட மனைவிக்கு வழியில் நீங்கள் ஏதேனும் உதவி செய்யணும் அல்லது அவங்க உங்களுக்கு வருமான உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி ஏதேனும் வாக்குவாதங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்ப பிரிவினைவாதங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கவனமாக குடும்ப உறவுகளிலும் கடன் கொடுக்கல் வாங்கலிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாடு வெளியூர் செல்லணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு சரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நீங்கள் போகலாம். அதே போல் பயணத்தால் லாபம் உண்டு. இடம் விட்டு இடம் மாறி ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு உதவிகளும் உண்டு. வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே போல் பாக்கியஸ்தானமான 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுறதுனாலையும் அதே போல் ஹோட்டல் தொழில் வச்சுருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வருமான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வருது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லை, 11ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் அதிபதி உங்களுக்கு 4ல் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது சேமிப்பு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குறது, பழைய வீட்டை சரி பண்ணுறது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்கனவே வச்சுருந்த சேமிப்பு பணங்கள் கொஞ்சம் விரயமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது சுப விரயங்களாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விருச்சிக ராசியில் பார்த்தோம் அப்படின்னா விசாகம், அடுத்து பார்த்தோம்னா விசாகம், அனுசம், கேட்டை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் நம்ம இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடன் கேட்டால் அந்த காலத்தில் கடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருந்தா மருந்து சாப்பிட்றதுக்காக அதற்கான மருந்து, சரியான மருந்து அவங்களுக்கு கிடைச்சி அந்த நோய்கள் குணமாகக்கூடிய படிப்படியாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பகை அகலும். ஏற்கனவே உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சிறு சிறு தகராறுகள் இருக்குன்னு நட்பு பாராட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அப்படின்னே சொல்லணும். அடுத்து அனுசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் பழைய வண்டி வாகனங்களை நீங்கள் புதுப்பிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பழைய வீடுகளை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மூத்த சகோதரர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கிது. ஏற்கனவே மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சிறு சிறு தகராறுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அவரே வந்து உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கான உதவிகளை அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அதுங்களுக்கு அரசால் அனுகூலங்கள் உண்டு, அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் உண்டு அப்படின்னே சொல்லணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு மேம்பட்ட பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்த நிலை உயர்வு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு சார்ந்த வேலைகளை இந்த காலகட்டத்தில் தொடங்கி செஞ்சுக்கிட்டாக்க ரொம்ப இலகுவாகவும் சீக்கிரமாகவும் முடியக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி நண்பர்கள் உறவுகளில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் விரய செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அவரவர் ஜுய சாதகத்தை எடுத்து பார்த்துக்கங்க. இது வந்து பொது பலன். இப்போதையே இருக்கிற கோச்சார பலன்கள் இப்படி இருக்குது. அவரவர் சுய ஜாதகத்துக்கு ஏற்றார் போல், தசாபுத்திக்கு ஏற்றார் போல் சிறு சிறு விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அவரவர் ஜுய சாதகத்தை எடுத்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும்.